Hello friends, welcome to TajBeautyRecipe. இன்னைக்கு நம்ம பியூட்டி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான ஒரு புரோட்டீன் ஹெல்த் ட்ரிங்க் எப்படி பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதுலயும் அந்த ஹெல்த் ட்ரிங்க்ல நம்ம சேர்க்க போற இன்கிரிடியன்ட்ஸ் அந்த இன்கிரிடியன்ட்ஸால நம்மளோட உடலுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன அப்படின்றதையும் விளக்கமா பார்த்திடலாம். புரோட்டீன் இல்ல அப்படினா நாம இல்ல. நம்மளோட உடல்ல ஒவ்வொரு செல்களும் திசுக்களும் சதைகளும் இரத்தமும் புரதத்தால ஆனதுதான். அது மட்டும் இல்லாம நம்மளோட உடல்ல ஹார்மோன் என்சைம் நோய் எதிர்ப்பு செல்கள் உருவாகிறதுக்கு அடிப்படை தேவையே இந்த புரதச்சத்து தான். இந்த புரதச்சத்து சரியான அளவுல இருந்தா மட்டுமே நம்மளாலையும் சரியா இயங்க முடியும். ஒரு நாளைக்கு ஆண்களுக்கு 56 கிராம் புரதமும் பெண்களுக்கு 46 கிராம் புரதமும் சாப்பாட்டில் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இந்த ஹெல்த் ட்ரிங்க் எப்படி பண்ணுறது, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன, அதோட பயன்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் பாதாம் எடுத்துருக்கிறேன். பாதாமில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அடுத்ததான் பிஸ்தா எடுத்துருக்கிறேன். பிஸ்தாலையும் புரோட்டீன் அதிக அளவில் இருக்குது. அடுத்ததான் வால்நட்ஸ் எடுத்துருக்கிறேன். வால்நட்ஸில் பார்த்தீங்கன்னா 10 வால்நட்ஸில் 2.5 கிராம் புரோட்டீன் இருக்குது. வால்நட்ஸில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், நல்ல கொழுப்புகளான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், நார்ச்சத்துக்கள், வைட்டமின்கள், கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், சோடியம் போன்ற இன்னும் ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வால்நட்ஸ் நம்மளோட மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க இந்த வால்நட்ஸை ஸ்நாக்ஸாக எடுத்துக்கும் போது உங்களோட உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக இதில் நாம் டேட்ஸ் சேர்த்துக்கலாம், பேரிச்சம்பழம். அடுத்ததாக இது கூட முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து நான் ஹெல்த் ட்ரிங்க் பண்ணுறதுக்காக தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். அதுக்காக தேங்காயை சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு அரைக்கும் போது நான் பால் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் பால் இல்லை தண்ணீர் கூட சேர்த்துக்கலாம். இந்த ட்ரிங்க்குக்கு நாம் ஏன் தேங்காய் பால் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் மற்றும் வைட்டமின் சி இந்த தேங்காய் பாலில் அதிகமாக இருக்குது. எலும்புகளை உறுதியாக வச்சுக்கிறதுக்கு இந்த தேங்காய் பால் ரொம்பவே உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலுக்கு தினமும் தேவைப்படுற இரும்பு சத்து 25% இந்த தேங்காய் பாலில் மட்டுமே இருக்குது. அது கூட இந்த தேங்காய் பாலில் மேக்னீசியம் அதிக அளவில் இருக்கிறதால நம்மளோட தசைகளையும் நரம்புகளையும் ரிலாக்ஸாக வச்சுருக்கும், இரத்த சோகை வராமலும் பாதுகாக்கும். தசை வலிகளுக்கு இந்த தேங்காய் பால் ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்குது. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தேங்காய் பால் ரொம்பவே நல்லது. ஏன்னா தேங்காய் பாலில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதால நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ஒரு நபருக்கு தேவையான ஹெல்த் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு நான் 3 டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக 5 பிஸ்தா எடுத்துருக்கிறேன். 5 முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக 3 வால்நட்ஸ் எடுத்துருக்கிறேன். 5 பாதாம் எடுத்துருக்கிறேன். உலர் திராட்சை 5லேருந்து 10 வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டேட்ஸை நறுக்கிட்டு உள்ளே இருக்கிற கொட்டைகளை மட்டும் நீக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டேன். இதை அரைக்கிறதுக்கும் நீங்கள் தண்ணீர் எதுவும் சேர்க்க வேணாம். தேங்காய் பால் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை கொஞ்சமாக சேர்த்து கூட இதை நீங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஹெல்த் ட்ரிங்கை நம்ம சின்ன பசங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் 1-2 அரைச்சிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் எடுத்து தூர போட்டுருவாங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அதை எடுத்து போட முடியாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஒரு கிளாஸில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ புரோட்டீன் ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்த் ட்ரிங்க்கை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த ஹெல்த் ட்ரிங்க்கை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளோட பசிக்கிற அந்த தன்மையை கட்டுப்படுத்தக்கூடியது. புரதச்சத்து குறைபாட்டால் நம்மளோட உடலில் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, மனசோர்வு, நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதெல்லாம் இந்த ட்ரிங்க்கை நீங்கள் எடுத்துக்கும் போது எல்லாமே சரியாயிரும். உங்களோட பிள்ளைங்க சரியாக படிக்கலை அப்படின்னா புரோட்டீன் குறைபாட்டால் கூட இருக்கலாம். கவனக்குறைவு புரோட்டீன் குறைபாட்டால் கூட ஏற்படலாம். ஸோ இந்த ட்ரிங்க்கை உங்களோட குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த ட்ரிங்க்கை ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டாலே போதும். காலையில் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா சாயந்தரம் போல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். புரோட்டீன் நிறைஞ்ச இன்னும் பல சத்துக்களை கொண்ட இந்த ஹெல்த் ட்ரிங்க்கை கண்டிப்பாக நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள்.
நம்மளோட ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை, நம்மளோட சரும அழகுக்கும் நம்மளோட தலைமுடி வளர்ச்சிக்கும் இந்த ட்ரிங்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தாஜ் பியூட்டி ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.